ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். குழந்தை ரொம்ப நீட்டாக ரசித்து சாப்பிடுவான். நியாயமான விலை, எல்லாரும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இங்கே. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு பூரி சாப்பிட்றேன், நாளைக்கு பொங்கல் சாப்பிடுவேன். அன்லிமிட்டெட் சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டேன், எனக்கு போர் அடிக்கல, அதே பெரிய விஷயம். இங்கே எனக்கு வந்து இட்லி சாம்பார் வடை வெரி நைஸ். வேலைலாம் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு, எல்லாருமே வந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப அதிகமே கிடையாது, ரொம்ப நார்மல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆரியபுரம் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சென்னை 28 கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீ ஜூஸ்லேண்ட் டிஃபன் சென்டர் அப்படின்ற ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட லஞ்ச் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு எல்லாரும் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அப்போவே வந்து நான் பப்ளிக்கிட்ட பேசுவோம், அவங்க சொன்னது என்னன்னா, நீங்கள் மார்னிங் டிஃபன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறத்துல ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் வர முடியல. இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது. ஸோ அங்கே தான் மார்னிங் டிஃபனுக்கு வந்திருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ க்ரௌட் இருக்குது. இங்கே காலையில் வந்தீங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கிச்சடி, மெதுவடை, கூட வந்து சாம்பார், 2 விதமான சட்னி, அப்புறம் பூரிக்கு வந்து பூரி கிழங்கு, அப்புறம் தக்காளி குருமான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. இத்தனை ஐட்டம் வந்து காலையிலேயே சுட சுட ஒரு பக்கம் செஞ்சு கொடுத்துட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு. சின்ன கடை தான் நினைச்சேன், ஆனால் உள்ள போய் பார்த்தா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. வரவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க பிளேட்டில் வந்து இட்லி, தோசை என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு கொடுத்துறாங்க. பட் அந்த குழம்பு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு தனியாக வரிசையில் அடுக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி எடுத்து ஊற்றிட்டு திருப்தியாக சாப்பிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ ஜூஸ்லேண்ட் டிஃபன் சென்டர், சென்னை 28 ஆரியபுரம் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு. காலையில் வந்து சூடாக இட்லி, பூரி, பொங்கல், கிச்சடி, தோசை, சட்னி, சாம்பார், கார சட்னி, குருமா, கிழங்கு, பூரி கிழங்கு. நாங்கள் ஐட்டம் மட்டும் கொடுத்துருவோம், தேவையான சைட் டிஷ் அவங்க எடுத்துக்கணும். அதெல்லாம் கிடையாது, எவ்வளோனா சாப்பிடுவோம். மீடியமாக எல்லாரும் வராங்க, பெரிய பெரிய ஆளும் வராங்க, மீடியமாக எல்லாரும் எல்லாமே கலந்து வராங்க. இது ஒரு 15 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச தொழில் அதுவும் அதை செய்யணும். இது நாமளும் சாப்பிடலாம், வரவங்க சாப்பிடலாம். நான் சின்ன வயசுலேருந்தே இதில் இருக்கிறேன், 40 வருஷமாக இருக்கேன். ஹோட்டலு, டீ கடை, இந்த மாதிரி சென்னை தான் எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட். எல்லாம் எங்கிட்ட வந்து 10 வருஷம் 12 வருஷம் குறையாமல் இருக்குது. எல்லா வேலை சேலரி 20 ரூபா மேலே தான் எல்லாருக்குமே. மினிமம் 20 ரூபா மேலே தான். தங்குறதுக்கு ரூமு எல்லாமே நம்மளுக்கு தான். எல்லாம் சாப்பாடு இருந்து 3 வேளை சாப்பாடு, தங்குற ரூம் எல்லாமே நம்ம எல்லாம் மினிமம் ரேட்டு தான். 10 ரூபா இட்லி, பொங்கல் 40 ரூபா, தோசை 2 வச்சா 40 ரூபா, பூரி 40 ரூபா, வடை 10 ரூபா. எல்லாம் நார்மல் ரேட். 6 வந்தால் சாப்பிடலாம். மினிமம் 50 ரூபா இருந்தால் நல்லா சாப்பிட்டு போகலாம். ஒரு வாட்டி வந்தால் 2 வாட்டி வருவாங்க தேடி, அது உண்மை. ஆனால் அது இல்லாமல் வந்து நம்மகிட்ட கெமிக்கல் நாட் யூஸ், கெமிக்கல் கலர்ஸ் அதே மாதிரி எதுவும் கிடையாது. அது மசாலா சொந்த மசாலா தான், நாங்கள் ரெடி பண்ணுற மசாலா மட்டும்தான். வெளியே இந்த பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறது கிடையாது. புதுசாக வந்தவங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், வாழ்த்து கொடுங்க. என் பேர் வந்து ரோஸ்மேரி. இந்த கடைக்கு ஆஃப்னு நாங்கள் வருவோம், எப்போ டெய்லி வந்து சாப்பிட்டு தான் போவோம். ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் எல்லாமே. சாம்பார்ல எனக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லா வெரைட்டிஸும் நல்லா இருக்கும் இங்கே. ஆமாம், நியாயமான விலை, எல்லாரும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இங்கே. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரெகுலராக என்னுடைய சைல்டுக்காக வாங்குறேன். ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி என் சன்னுக்காக இங்கேருந்து வாங்கி கொடுத்துட்டு தான் போகிறேன். நம்ம ஒர்க்கிங் உமன், அதனால ஸோ ஐம் நாட் ஏபிள் டு குக் இந்த மார்னிங். ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். குழந்தை ரொம்ப நீட்டாக ரசித்து சாப்பிடுவான். அண்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து வடை, எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். 10 ருபீஸ் தான் ஒரு வடை, ரொம்ப நல்லா எம்மியாக இருக்கும். அண்ட் பொங்கல், மற்ற பூரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேர் முரளி, 2015 சாப்பிட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு. ஓகே, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த எதுவும் சைடு எஃபெக்ட் வராது, க்ளீனாக இருக்கும், ஆர்டிஃபிஷியல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, நல்லாயிருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும், எது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்னைக்கு பூரி சாப்பிட்றேன், நாளைக்கு பொங்கல் சாப்பிடுவேன். ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். விலை நான் இந்த இதோட கம்மி எப்படி கொடுக்க முடியும், எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஆட்டோ டிரைவர், டெய்லி இங்கே தான் டிஃபன் சாப்பிடுவேன். கடை ஓனர் பேர் புருஷோத்தம்மன், வெரி நைஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிராஃபிக்கும் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆள் விட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, யாரும் எந்த குறையும் சொன்னதில்லை சார். இங்கே எனக்கு வந்து இட்லி, சாம்பார், வடை வெரி நைஸ். நார்மல் ரேட்டு தான். ஒரு இட்லி 10 ரூபா, நல்லா இருக்கும். வடை 10 ரூபா தான், நல்லா இருக்கும். எல்லாரும் சாப்பிட்றா, எல்லாரும் யாரும் இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லல. வெரி நைஸ். என் பேர் கார்த்திகேயன். கிட்டத்தட்ட இந்த கடைக்கு ஒரு 5-6 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். ஃபுட்டு சூப்பராக இருக்கும், ரேட்டும் நாமினல் ரேட்டு தான். அன்லிமிட்டெட் சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். அடிக்கடி வருவோம். நாங்கள் ஃபேவரட் இட்லி, சட்னி, சாம்பார். என் பேர் தேவகுமார். நாங்கள் இங்கே நாகேஸ்வரம் பார்க்லேருந்து வரோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடணும்னு முடிவு பண்ணாலே வேற இடம் நேரம் இங்கே தான். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பூரியும் தேங்காய் சட்னியும். ஆமாம், பூரியும் தேங்காய் சட்னியும் சாப்பிடுவேன், அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலைலாம் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு, எல்லாருமே வந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப
அதிகமே கிடையாது, ரொம்ப நார்மல். மை நேம் இஸ் விக்னேஷ். நான் கிட்ட ஒரு 15 இயர்ஸாக இங்கே தான் இருக்க பக்கத்தில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து சாப்பிட்ட எந்த ட்ரபிளும் கிடையாது. ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க. ரொம்ப ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் சாப்பிட்டு எந்த ட்ரபிள் இல்லை. நான் நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. நான் வெஜிடேரியன் கிடையாது, பியூர்லி வெஜ் தான். ஆனால் ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்டி அண்ட் இது நல்லா இருக்கும். எனக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை, இஷ்யூ இல்லை. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, தாராளமாக சாப்பிடலாம். இங்கே வந்து எல்லாமே சூப்பர் சார். மெதுவடை இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில். அது ஒரு பூரி, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது சார். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டேன், எனக்கு போர் அடிக்கல, அதே பெரிய விஷயம். ஸோ ஃபைனலாக வந்து இவங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலான்ட்டு வாங்கிட்டேன். 2 தட்டில் ஃபுல்லாக இருக்குது. ஒரு தட்டில் வந்து சுட சுட ஒரு செட் பூரி, கூடவே கிழங்கு ப்ளஸ் சட்னி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா 2 இட்லி, 2 மெதுவடை, ஒரு கரண்டி பொங்கல், அதுக்கப்புறம் கிச்சடி, ஒரு தோசை, சாம்பார், சட்னி, கார சட்னி. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. மெயினாக வந்து இங்கே மெதுவடையும் இட்லி வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. டக்கு டக்குன்னு வராங்க. ஒரு பிளேட்டில் 3 இட்லி 2 வடை வைக்கிறாங்க. ஒரு இடம் வச்சுட்டு சாம்பார் சட்னி ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. மெயினாக அந்த இட்லி வடை வந்து பயங்கரமாக இங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த வடையை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரமாக ட்ரூல் ஆகிட்டு இருக்குது. செம்மையாக இருக்கு பாருங்க, நல்லா மொறுன்ட்டு. நான் கடிக்கும் போதே அப்படியே நல்லா அந்த கிறிஸ்பினஸ் ஃபீல் ஆகுது. வெளியே மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகவும் செம்மையாக வந்திருக்கு. தரமாக இருக்குது வடை சட்னியோட. அப்படி எடுத்து ஆஹா, வடை மட்டுமே நான் மினிமம் 3 சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு இருக்குது வடை. அது சாம்பாரோட முடிஞ்சு வடை. சட்னி, சாம்பார் எல்லா காம்பினேஷனும் பக்காவாக இருக்குது. உள்ளே வந்து சின்ன சின்னதாக அந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி, வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட பொங்கல் எப்படி டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கொலைய நல்லா திக்காக செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த சட்னியோடு பிணைஞ்சிட்டு அப்படியே இந்த சாம்பாரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், கரைஞ்சிடுச்சு. தரமான பொங்கல், சட்னி வித் சாம்பார் காம்பினேஷன் பக்காவாக இருக்குது. ஆஹா, நெக்ஸ்ட் அந்த கிச்சடி வித் தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஆஹா, பெருசாக எனக்கு கிச்சடி விரும்பி சாப்பிட மாட்டேன். இப்போல்லாம் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 இடத்துல டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேயும் வந்து செம்மையாக இருக்குது. நல்லா கேரட்லாம் பெருசாக கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணிடுறாங்க. அந்த சட்னியோட காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் இட்லி நல்லா ரவையாக அரைச்சிருக்காங்க. சாம்பாரோட கலந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, அந்த சாம்பார் திக்கான சாம்பார் இருக்குது. அந்த இட்லிக்கும் ஓடும் போல 5-6 இட்லி ஓடும் போல இருக்கு. இப்போ தெரிஞ்சு ஏன் இட்லி இவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்ட்டு. கரெக்டாக போட்டு பக்காவாக எடுத்துருக்காங்க. இட்லி வந்து கார சட்னியோடு டேஸ்ட் பண்ணிடலாம். கார சட்னி ஓகே, கம்பேரிட்டிவ்லி சட்னி சாம்பார் டாப்பாக இருக்குது. பட் இட்லி காம்பினேஷன் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் சாம்பாரும் சட்னி செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தோசை வந்து இங்கே வந்து கல் தோசை மாதிரி தான் போடுறாங்க. நம்ம இந்த முருவில் அந்த மாதிரிலாம் கேட்டாலாம் கிடைக்காது. நார்மலாக வீட்டில் போட்டு கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு தோசை செட்டு போட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சிடுறாங்க. அது ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த தோசையை நல்லா சாம்பாரில் பிணைஞ்சிட்டு தேங்காய் சட்னி எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணுவேன். ஒரு டீசெண்டான ஒரு நார்மலான ஒரு தோசை சாம்பாரோட செம்மையாக இருக்கும். ஓஹோ, ஸோ நெக்ஸ்ட் பூரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, அது ஆறிச்சுன்னா நல்லா இருக்காது. சின்ன சைஸில் இல்லை பூரி, நல்ல படா சைஸ் பூரியாக தான் போடுறாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த பூரி கிழங்கும் நல்லா திக்காக உருளைக்கிழங்கு ஆனியன்லாம் தூக்கலாக போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும். அப்படியே அந்த கிழங்கோட க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் காட்டணும்னு நினச்சேன். பட் என்னால் எடுக்க முடியல, ஒரு ஆள் தான் வந்திருக்கேன். ஸோ இல்லாட்டினா செம்மையாக இருந்திருக்கும். பரவாயில்ல, பூரி கிழங்கோடு எப்படி டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம ஃபில்லிங்காக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த கிழங்கூட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு செட் பூரி சாப்பிட்டாலே போதும் போல இருக்குது, வயிறு ஃபுல்லாகிடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு குவான்டிட்டி. கேரட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கிழங்கூட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ஆஹா, பூரி நல்லா ஆறிடுச்சு. பட் இருந்தாலுமே அந்த சாஃப்ட்னஸ் போல் கொஞ்சம் ரப்பரியாலாம் ஆகாமல் சூப்பராக இருக்குது. பட் சூடாக சாப்பிட்டா இன்னும் தரமாக இருக்கும். பரவாயில்ல. பட் இப்போ இந்த தேங்காய் சட்னியோடு அப்படியே நல்லா ஒரு பரட்டிக்கிட்டு அப்படியே எடுத்து ஆஹா
இந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் இருக்குது, அதை அடிச்சிக்கவே முடியாது. நிறைய பேர் அதை லைக் பண்ண மாட்டாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பூரி வித் தேங்காய் சட்னி. நிறைய பேர் வரவங்களும் நான் பார்த்தேன் பெருசாக கிழங்கு கூட லைக் பண்ண மாட்டாங்க, தேங்காய் சட்னி வச்சு நிறைய பேர் சாப்பிட்டு போகிறாங்க. அதுவும் செம்மையாக இருக்குது. தேங்காய் சட்னி மஸ்ட் ட்ரை வித் பூரி. ஓவரால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோவாக சொல்லலை, இந்த இடத்த பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். ஆல்ரெடி நீங்கள் பப்ளிக் பேசுகிறதையும் கேட்டிருப்பீங்க. நான் சாப்பிட்டும் பார்த்துட்டேன். அதுதான் அந்த மாதிரி ஒர்த்தாக இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் கலக்காமல் ஒரு நேச்சுரல் மசாலாஸ் யூஸ் பண்ணி வீட்டில் செய்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை வந்து இந்த வடை, நெக்ஸ்ட் இட்லி, பொங்கல், அதுக்கப்புறம் பூரி, ஸோ கிச்சடி, அந்த தோசை எல்லாம் ஆஸ் யூஷுவலாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.